இப்போ துபாயில் சிப்பை உடம்புல வைக்க தொடங்கியாச்சு. உங்களுடையதான உடம்புக்குள்ளேயே ஃபோன் வைக்க தொடங்கியாச்சு. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறாரு பாருங்க, எப்படி வாங்குறாரு பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருடைய கார்டை இவர் கையை வச்சு அதை சார்ஜ் பண்ணிட்டாரு. கார்டு இப்போ உடம்புக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா அது கையில் சிம் கார்டு இருக்குது, அவருக்குள்ள அந்த சிப் இருக்குது. இப்போ போய் அவர் கடையில் எப்படி பே பண்ண போறாருன்னு பாருங்க. இது எல்லாமே இப்போ உள்ள டெக்னாலஜி. நான் சொல்றது 2023 26க்குள்ள. இப்போ அவர் போய் ஒரு பொருள் வாங்குறாரு. இங்க பாருங்க, கையடி வச்ச உடனே போதும், பே பண்ணியாச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கரெக்டாக பாருங்க, ஆண்டவர் சொன்ன வலது கையும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஆண்டவர் சொன்னபடியே 100% கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வெளிப்படுத்தல் 13:16 நீங்க வேணான்னு சொல்லவே முடியாது. இது உலகளாவிய, திருப்பியும் சொல்றேன், நேற்று ஒரு கவர்மெண்ட் பார்த்தோம்ல, யூரோப்பியன் கவர்மெண்ட், இப்படி ஒரு ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதான் வரும், ரூல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகளாவிய ஒரே பண பரிவர்த்தனை, உலகளாவிய ஒரே பண பரிவர்த்தனை, எல்லா நாடும் ஒரே யூரோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே பணம். அப்படி சேர்த்துட்டா காமன் மணிங்க, இந்த வேரியேஷனே கிடையாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா பணம் வந்து டாலரோட கம்பேர் பண்ணா 95 ரூபா 100 ரூபா கிட்ட போகுது இப்போ, இல்லையா? இப்போ திடீர்னு யூரோ சொல்லுது, நமக்கு அந்த டிஃபரன்ஸ்லாம் வேணாம், 1 யூரோனா 1 ரூபி ஒரே காமன் அப்படின்னா ஒத்துப்போமா மாட்டோமா? நம்ம இமிடியேட்டா ஒத்துப்போம். ஆனால் அவன் ஒன்று சொல்லுவான், இனி ருபீஸ் கிடையாது யூரோ. ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? பேரை தான் மாற்ற போறீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உலகளாவிய ஒரே பணம். இப்போ ஐரோப்பாவில் இருக்கிற 28 நாடு அதை ஒத்துக்குச்சு, 29 நாடு இப்போ ஏற்றுக்கொள்ள ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே உலகளாவிய ஒரே கரன்சி, ஒரே கவர்மெண்ட், ஒரே பார்லிமெண்ட் எல்லாம் உருவாகுது. அதற்கான முன் நடவடிக்கை தான் இது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ நீங்க ஜிபேன்னு சொல்றீங்க. ஜிபே எங்க இருக்கு கம்பெனி? கூகுள் எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு கூகுள். நீங்க அந்த கம்பெனி வழியா தான் பணத்தை அனுப்புறீங்க, அந்த கம்பெனி வழியா தான் பணத்தை வாங்குறீங்க. முந்தி நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்தியாவில் உள்ள பேங்க் வழியா அனுப்புவீங்க, இந்தியாவில் உள்ள பேங்க் வழியா வாங்குவீங்க. இப்போ இந்தியாவில் உள்ள பேங்க்குக்கு நீங்க யார் வழியா அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க? அமெரிக்கா கம்பெனி வழியா அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் வரும், இது முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலுக்கு போகும். அவன் ஒன்னே ஒன்று சொல்ல போறான், நாங்க கொடுக்கறதான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா இதை விட ஈஸி, உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜே கிடையாது, ஃப்ரீயா ஒரு ஹாட் பேக் கொடுக்குறேன்னா நீங்க உடனே போட்டுருவீங்க. நீங்க ஃப்ரீன்ட்டாலே எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கெல்லாம்? உங்களுக்கு கொடுக்குறவன் யாரு, அவனால கொடுக்க முடியுமா, அதெல்லாம் நீங்க யோசிக்கிறாலே இல்லை. ஃப்ரீன்னா உடனே என்ன பண்ண போறீங்க? நீங்க இமிடியேட்டா கொடுத்துருவீங்க. நான் சொல்றது உடம்ப சிப்பு. நீங்க வேற எதை கொடுப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்க எதையுமே யோசிக்காத ஆள். நீங்க என்ன பண்ண போறீங்க? அவன் சொல்ல போறான், நீங்க இப்பவே கூகுள் பேல போய் பாருங்க, உங்களுக்கு ரிவார்டுன்னு சொல்லி கொஞ்சம் வச்சிருக்கான். டிரான்சாக்ஷன் எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு என்ன இருக்கு? ரிவார்டுன்னு சொல்றான். அதே மாதிரி கூகுள் காரனோ அல்லது யூரோ காரனோ சொல்ல போறான், நாளைக்கு இருந்து இதை வாங்குற உங்களுக்கு ஒரு கார்டு வாங்கினா ஒரு கார்டு ஃப்ரீ, உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயா தருவோம், அது ஃப்ரீயா தருவோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃப்ரீயா தராமலாம்டா, அது எப்படிடா உனக்கு ஃப்ரீயா தர முடியும், அதுக்கு செலவாகுமே, அது சும்மா இரு, அவன் சொன்னா செய்வான் அப்படின்னு யூரோப்காரனை நம்புவீங்க. நீங்க யார? யூரோப்காரனை நம்புவீங்க. நீங்க அவன் யூரோ கொண்டு கொடுத்தானா வாங்கத்தான் போறீங்க. அதுதான் நடக்க போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருடைய வலது கையில நெத்தியில அவன் என்ன பண்ண போறான்? ஒரு சிப்பு ஒன்று போடத்தான் போறான். இப்போ வேதம் சொன்ன அத்தனை காரியங்களும் ரெடியாக இருக்கு நம் கண்களுக்கு முன்பாக. கர்த்தர் சொன்னது இனி நீங்க போட மாட்டேன்லாம் சொல்லவே முடியாது. என்ன முடியாது? போட மாட்டேன் நீங்க சொல்லவே ஏன் முடியாதுன்னா, ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் போட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா வச்சிருக்காங்க? உங்கள் உடம்பு உங்களுக்கு சொந்தமானது அல்லன்னு கேஸ் போட்டு வாங்கிட்டாங்க. இங்க பாருங்க, இது ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் போட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குது பாருங்க, சிட்டிசன்ஸ் டோன்ட் ஹாவ் அப்சல்யூட் ரைட் ஓவர் தேர் பாடிஸ். அவங்க உடம்பு மேல அவங்களுக்கு என்ன இல்லை. இது எதுக்காக வந்துச்சுன்னா, எல்லாருடைய கைரேகையும் கேட்டு வாங்குறாங்க. இந்த கைரேகைன்றது என்னது? நம்முடைய தனிப்பட்ட ஐடென்டிஃபிகேஷன். இது உலகத்திலே வேறு யாருக்கிட்டையுமே இருக்காது. அப்போ இதை யாருக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதான் நீங்கள் பத்திரம் வாங்குறது, வீடு வாங்குறது, எதுவாக இருந்தாலும் எதுதான் வைக்க போறீங்க? இதான் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டியை கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது இன்டர்நெட்டில் யார்கிட்ட வேணாலும் போகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆதார் இங்கே எங்கெல்லாம் கொடுக்குறீங்க? எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க.
எவனாவது ஃப்ரீயாக கொடுக்குறான்னா எல்லா இடத்துலையும் கொடுப்பிய, அப்படி தானே? ஆதார் அப்படி தானே கொடுக்குறோம். இப்போ நம்ம ஆதார் கொடுக்கும்போது உங்கள் ஃபோட்டோ போதா, உங்கள் கைரேகைலாம் போகுமா? எல்லாம் போகும் தானே. அப்போ என்ன போட்டாங்க, கேஸ் போட்டாங்கன்னா, இது எங்களுடையதான பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் போகுதே அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க உடம்பு வந்து இனிமேட்டு அவங்களுக்கு கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். நாங்கள் அதை என்ன செய்யலாம், ஒரு காரணத்துக்காக அவங்கள நாங்கள் ஆளுகை செய்யலாம். இப்போ கைரேகை, கண் கருவிழி எல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட, அத்தனையும் இருக்குது. ஸோ அவங்க நாளைக்கு போடுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம், போடத்தான் போகிறோம். இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லை. போடாட்டி உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. கர்த்தர் சொன்னபடியே அத்தனை காரியங்களும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 13, 16, 17 சொன்ன அத்தனை காரியங்களும் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது. ஆனால் இது எதுவுமே யாருக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது. நம்ம வாசப்படி வரைக்கும் தலைக்கு மேல கத்தி நிக்குது. ஆண்டவர் சொன்னது தலைக்கு மேல நிக்குது. ஒரே ஒரு வார் தான் பாக்கி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற வார் இது முடியும் போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் போடுவாங்க. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி செல்போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, எப்படி வந்து ஸ்மார்ட் போன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஜிபே மாதிரி அதே மாதிரி இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உலகளாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருடைய வலது கையிலும் நெத்தியிலையும் போடணும்பாங்க. ஏன் வலது கையில் நெத்தியில போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிறது ரெண்டு அர்த்தம், ரெண்டு காரியம் அதுக்கு இருக்கு. ஒன்று, ஏற்கனவே உங்க இடது கையில ஒரு மார்க் இருக்கு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? அம்ம முத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போலியோ பாதிப்பு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, பிறக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்கும் இதை ஒரு மார்க்கா போட தொடங்கினாங்க, லெஃப்ட்ல போட தொடங்கினாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா போடுறது இல்லை. இப்ப பிறக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்றது இல்லை, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளா போடவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாருக்கு அப்புறம் எல்லாருக்கும் வலது கையில் போடுவாங்க. இந்த இடது கையில் போட்டது ஏற்கனவே இருக்கு. ஸோ கம்பல்சரி ஒரு மார்க் எங்க வரணும், வலது கைக்கு வரணும். இது நான் நினைக்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மிக முக்கியமானது, நம்ம உடம்புல இந்த சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ற ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் ரேஸ்ன்னு என்னமோ சொல்லுவாங்க, இஎம்என்னு என்னமோ சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புல இருக்கு. அது நம்ம உடம்புல 2 இடத்துல நல்லா இருக்குதுன்றாங்க. சிப்பை வச்சாச்சுன்னா சேட்டலைட்டோடைய கனெக்ட் பண்ணலான்றாங்க. அந்த 2 இடம், ஒன்று கை, இன்னொன்று நெத்தி. ஏன் கையும் நெத்தியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் தான் நார்மலாக வைக்கிறது ஈஸி, எங்கே போனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறது குறிப்பாக வலது கை தான் ஈஸி. ஆனால் கை இல்லாதவங்க இருப்பாங்க, ஆக்சிடென்ட்டில் கையெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெத்தி இல்லாதவன் என்ன செய்ய மாட்டான், இருக்கவே மாட்டான். ரெண்டாவது, நெத்தி தான் ஐடென்டிஃபிகேஷன் பிளேஸ். உங்களை போய் எங்கே நின்னாலும், நான் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு மனுஷனை இப்போவே இந்தியாவில் நெத்தியை பார்த்து கண்டுபிடிச்சலாம் யாருன்னு. புரியுதா புரியலையா? புரியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளை நெத்தியை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இவங்க யார், எந்த ஊருக்காரங்க, எந்த மொழிக்காரங்க கூட கண்டுபிடிக்கலாம் நீங்கள். ஏன்னா நெத்தி தான் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் பிளேஸ் இல்லையா? அப்போது அந்த நெத்தியில் தான் என்ன செய்ய போகிறாங்க, இந்த சிப்பை வைக்க போகிறாங்க. இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக அத்தனையும் 100% ரெடியாக இருக்கு. ஸோ இது எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கிறது? நான் சொன்னேன் இல்லையா, இது இன்னைக்கு நேற்று இல்லை, ஏறக்குறைய 2010 இதுக்கானதான வேலைகள் நடக்குது. கவனிங்க, இது 2010 வந்த பேப்பர். நாங்கள் அப்போவே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். 2010 வந்த பேப்பர். அன்னைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அரசு கொடுக்கிறது ஆதாரம், ஆனால் அதை கொண்டு உங்களை என்ன செய்யலாம், கண்காணிக்கவும் செய்யலாம். 2000 இப்போ கீழே படிக்க முடியுதா, அது எப்போன்னு வந்தது, எப்போன்னு இருக்குதா, கீழே குட்டியாக இருக்கு பாருங்க, 2010 மே மாதம் வந்தது. மேவோ அக்டோபர்லேயே இருக்கும், அக்டோபர் மாதம் வந்தது. இது அப்போ உள்ளதான பேப்பர். அது மாதாந்திர பத்திரிகை, கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவ பத்திரிகை அல்ல, ஒரு செக்குலர் மேகசினில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்போ அவங்க போட்டதான ஒரு ஆர்டிக்கல். அதுவும் என்ன ஆர்டிக்கல்னா, தொழில்நுட்பம் அப்படின்னு மேலே போட்டிருக்கு பாருங்க. தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடியதான ஒரு டெக்னாலஜி, அந்த 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 டைட்டிலுக்கு கீழே இதை கொண்டு வந்தாங்க. அப்போ இவங்க தெளிவாக போட்டிருந்தாங்க, இந்த கொண்டு உங்களை என்ன செய்ய போகிறாங்க, கண்காணிக்க செய்ய போகிறாங்க 24 hours. இப்போ உங்கள் செல்ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோனில் உங்களை கண்காணிக்கும் போது ஒன்று நீங்கள் செய்யலாம், இந்த செல்ஃபோனை நீங்கள் என்ன பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லைங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா உங்கள் சிம் கார்டை நீங்கள் என்ன பண்ணிடலாம்,
தூக்கி போட்டு செல்போனை தூக்கி உடச்சிட்டிங்கன்னா உங்களை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அதை தாண்டி இப்போ நீங்கள் செல்போனையும் தூக்கி போட முடியாது, சிம் கார்டையும் தூக்கி போட முடியாது, உங்கள் உடம்புலையே இந்த சிப்பை வச்சிருவாங்க. ஸோ உங்களை 24 hours கண்காணிப்பாங்க. இன்னொன்று தெரியுமா, இன்னொரு விஷயம் இப்போ செஞ்சுருக்கிறாங்க, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த செல்ஃபோனில் பேசுகிறீங்கல்ல, இந்த செல்ஃபோனில் பேசுறது ரெக்கார்ட் ஆகுமா ஆகாதா? எங்கே ஆகும்? எங்கே ஆகும்? செல்ஃபோன்லேயே ஆகும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செல்ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓப்பன் பண்ணி பேட்டரி எடுக்கலாம், தெரியுமா? இப்போ எந்த செல்ஃபோன்லையும் என்ன எடுக்க முடியாது? ஏன் எடுக்க முடியாது? அந்த டெக்னாலஜி அப்போ தான் இவங்க பண்ணிட்டு இருந்த வேலையை கண்டுபிடிச்சாங்க. ஒரு செல்ஃபோன்லேருந்து பார்த்தா உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு காரியம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை 24 hours கண்காணிக்கிறதுக்கான இன்னொரு வேலை அது. அதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சி உலகத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பாருங்க நம்மளை இந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த எல்லா ஃபோனுக்குமே பேக்கில் ஓப்பன் பண்ண முடியாது. சிம் கார்டு மட்டும் போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துட்டான். மற்றபடி இது உள்ள எதுவுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஓப்பனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டான். காரணம், இது உள்ளேயே உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் என்ன ஆகுது, இது இருக்கிறதுலே த மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது இருக்கிறதுலே டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப டேஞ்சர். இது இல்லாமல் ஆனால் இருக்கவும் முடியாது உங்களால். இப்போ இது இல்லாமல் ஒரு லைஃப்பை யோசித்து பாருங்க, தீந்தீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே யாருக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க? இப்போ நம்பர் தானே கொடுத்து வச்சிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நம்பர் தானே கொடுத்து வச்சிருக்கீங்க. என்னை கூப்பிடுங்க உடனடியாக, எல்லாத்துக்கும் நம்பர் தான். எங்கே போனாலும் நம்பர் தான். இப்போ செல்ஃபோன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்காது, ஸ்கூலும் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ 24 hours உங்களை கண்காணிக்கிறதுக்கு இந்த ஃபோன் இருக்கு. இப்போ ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பி நான் சொல்றது கைவிடப்பட்ட பிறகு சொல்கிறேன், வருகை வந்துருச்சு, போயிட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஆள் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருந்தான் அன்னைக்கே, இதெல்லாம் கரெக்டாக சொன்ன மாதிரி நடக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த செல்ஃபோன் தான், இதை தூக்கி அடிப்போம் அப்படின்னு நீங்கள் தூக்கி அடிச்சிட்டிங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. அப்போ எப்படி உங்களை தப்பி போகாத காலம் ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனே உங்களுக்கு இருக்காது, உங்கள் உடம்புக்குள்ளேயே சிப்பை வச்சிருவாங்க. 24 மணி நேரம் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், கண்காணிக்கப்படுவீர்கள். தூக்கத்திலிருந்து போகிறதுலேருந்து வர்றதுலேருந்து. அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போது அமெரிக்காவில் வீட்டை விட்டு வெளியே வந்தால் 12 செகண்டுக்கு ஒரு கேமராவில் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. 12 செகண்டுக்கு ஒரு கேமரா இருக்கும். அதுவே குறைவு. இப்போ அதிகமாக சிசி கேமரா இருக்கிற சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா லண்டன் சிட்டி. ஏதாவது ஒரு கேமரா நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு சிட்டி ஷாங்காய், சைனாவில். எந்த திருடனையும் 10 நிமிஷத்துக்குள்ளே பிடிச்சிருவாங்க. அவங்க எந்த வழியாக போனாலும் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி டோட்டல் சிட்டியுமே சிசிக்குள்ளே இருக்குது, க்ளோஸ் சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வெளியே போனால் தான் இந்த நிலைமை இருந்துச்சு. ஒருவேளை அந்திகிறிஸ்து ஆட்சியில் நீங்கள் வீட்டுக்குள்ளே தேவனை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே தேவனை ஆராதிக்கிறீங்க அப்படின்னா அதையும் செய்ய முடியாத வேலையை இப்போ பண்ணிட்டாங்க. என்ன பண்ணியாச்சு, அவன் ஆட்சியில் நீங்கள் தேவனை தேடவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை. என்னங்க அப்படின்னா, இப்போ உங்கள் வீடு முழுக்க ஸ்மார்ட் வீடாக மாறிக்கிட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வீட்டுக்குள்ளே வைஃபை கனெக்ஷன் இருக்குதா? பெரும்பாலான வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, வைஃபை கனெக்ஷன். ஸ்மார்ட் டிவின்னு ஒரு டிவி இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது, இல்லையா? அதே மாதிரி இப்போ எல்லாருமே ஃபோன்கிட்ட பேசுகிறீங்கள, ஃபோனில் பேசல, ஃபோன்கிட்ட பேசுகிறீங்கல்ல, சிரி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் ஜெமினின்னு ஒன்று வச்சுருக்கு, எல்லாம் பேசுகிறீங்கள. இது என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க உங்களை? இப்போ உங்கள் வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுதா? இப்போ ஹாய் சிரி அப்படின்னு அப்படின்னு கூப்பிடுது இல்லை, திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணது இல்லை. அப்போ நீங்கள் பேசுறத என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, கவனிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் பேசுறது எல்லாமே என்ன ஆகும், இது கவனிச்சுக்கிட்டு இருக்குது, உள்ள இருக்குது. இதை இப்போ எல்லாத்தையும் தாண்டி வேற ஒன்று கொண்டாந்துருக்காங்க. நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இதை தாண்டி வேற ஒன்று கொண்டாந்துருக்காங்க. என்னன்னா ஸ்மார்ட் ஹோம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி, உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோனு, வைஃபையு, உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, எல்லாத்துக்குள்ளுமே ஏஐன்னு ஒன்று கொண்டாந்துக்கிட்டு இருக்காப்பா எல்லாத்துக்கும். இது எல்லாமே ஒரு கனெக்ஷனுக்குள்ளே வந்துடும், வைஃபை கனெக்ஷனுக்குள்ள. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துப்பாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா, புரியலையா? ஒன்று அதுவே பேசிக்கும். இப்போ ஏசி ரிப்பேர் ஆக போகுது அப்படின்னா அந்த ஏசியில் இருக்க ஏஐ வழியாகவே உங்கள் வீட்டுக்குள்ளே வாட்ச் பண்ணுற அந்த காரியம் இருக்கும் வைஃபை மூலமாக. அதுவே சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணிடும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு அதுவே பண்ணிட்டோம். உங்களுக்கே அப்போ தான் தெரியும், அந்த ஆள் வந்த பிறகு, என்ன சார் விஷயம், இல்லை உங்களுடைய ஃப்ரிட்ஜ் ஃபால்ட்டாக இருக்குது, இல்லை நான் ஒன்றும் சொல்லலையே, இருக்குது
அப்படின்னு பார்த்தா ஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுவே அதை என்ன பண்ணிக்குது, ஷெல்ஃபாக சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான். இப்போ அது ஏஐ ஹோம்னு சொல்லுவாங்க. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை வாட்ச் பண்ண தொடங்கிருச்சு. சைனாவில் இப்போ ரூல் போட்டிருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே யாருமே ப்ரேயர் நடத்தக்கூடாது, வீட்டுக்குள்ளே யாரும் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வாட்ச் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறத? முந்தியெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் போய் தான் சொல்லிடுவான், அந்த வீட்டில் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லுவான். இப்போ அப்படி அல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களை கண்காணிக்கிற கருவி முழுவதும் வருகிறது. 100% நீங்கள் பேசுவது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ப்ரேயர் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் 24 hours. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டுக்கு வெளியே தான் நம்மளை கண்காணிக்கிறாங்கன்னு. உங்கள் வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்கிற காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. 24 hours நீங்கள் என்ன பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகும்.